புத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் அப்ப எதுல வச்சிடாதுன்னா, உன் மாம்ச கண்ணு பாக்குது பாரு பாழா கிடக்குதுன்னு அதுல வச்சிடாத. நான் உனக்கு காட்டுறேன் பாரு, அதுல உன் மனசவை. நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? இதுக்குதான் கர்த்தர் எசேக்கியேல வாயை திறன்னு சொல்லி புசிக்க கொடுத்துட்டே இருந்தாராம். உள்வாங்கிட்டே இருக்கிறார். உன் மனசை நீ எதுல வச்சிருக்கிற? நீ இப்ப பாக்குறதுல வைக்கிறியா? நான் உனக்கு காண்பிக்கிறதுல வைக்கிறியா? இன்னைக்கு பாக்குறது 1-2 வருஷம் இல்ல, 14 years. Thank you Holy Spirit. உன்னை நான் கொண்டு வந்தது உன் கண்ணையும் காதையும் அடைப்பதற்கல்ல, உன்னை கண்ணார பார்க்க. இதன் மேல அடுத்து சொல்றாரு, நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ எங்கே கொண்டு வர மாட்டாய். இனி நான் உன்கிட்ட என்னெல்லாம் காட்டுறேனோ இதெல்லாம் நீ சொல்லணும். இனி உன் வாயில 14 வருஷம் பாழாச்சுன்னு பேசக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு நகரத்தை கட்டுகிறா, அந்த வாசல்ல என் கர்த்தர் நிற்கிறா, எனக்காக ஒரு அதிசயமான வாசலை. ஆமென். കാണുന്നു ഞാൻ விசுவாசத்தா. இந்த 22 நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தவைகள், கர்த்தர் உங்களை கேட்க பண்ணது. ஆண்டவர் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்ற வார்த்தை இதுதான். கர்த்தராகிய நான் யார் தெரியுமா? நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று உங்களை சுற்றி உள்ளவங்க அறிய போறான். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். நீ என்ன செய்யணும்? உன் மனது அதுல வை, உன் மனது அதுல வை. காற்று அடிச்சுட்டு தான் இருக்கும் பேதுருவே. நான் உன்கிட்ட இறங்கி வான்னு சொன்னேனே, உன் மனது அதுல வை. அக்கினி 7 மடங்கு அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஆமே, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாரு. நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்பு வைக்க வல்லவர். உன் மனது அதுல வை.